நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:48 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:43 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று அதிகாலை 12:43 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:19 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:43 வரை ரோகிணி, பின்பு மிருக சிரீஷம். மேஷம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் ஓரளவு நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல்தான் உங்களுக்கு நல்ல செய்திகளை வரக்கூடும். சாந்த குணத்துடன் பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். செயல்களில் ஓரளவு வெற்றி இருக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். இன்று பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. முடிந்த அளவு எதையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. அனைவருக்கும் இன்று நீங்க ஆதரவாகவே இருக்கக்கூடியவர். சக நண்பரிடம் இன்று பார்த்து பக்குவமாக பேசுங்கள், அது போதும். கிருத்திகை. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிதானமான போக்கு வெளிப்பட கொடுங்க. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். பணியாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்றவர் விஷயத்தில் மட்டும் நம்பி வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்களை நீங்க பார்த்து பக்குவமாக பேசுவது நல்லது. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மற்றவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். சில நேரங்களில் குழப்பம் இருக்கும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட வேண்டாம். தொழில் ரகசியங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நிலவில் உள்ள பணி கண்டிப்பாக வரப்படுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் உழைப்பினால் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் படிப்படியாக நீங்கிவிடக் கொடுங்க.
குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன கோபம் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணமும் இருக்கும். இன்று மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுவீர்கள். இன்று சாந்த குணமும் வெளிப்படக்கூடும். ரோகிணி. என்ற மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். தயவு செய்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் இன்று நீங்க எதிர்த்து பேசாமல் அமைதியாக சென்றுவிட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மிருக சிரிஷம். உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மிதுனம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறி போவார்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. அதிக பண வரவில் சேமிப்பை தேடிக் கொள்வீர்கள். இன்று கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிறிய பிரச்சனைகளை கூட சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கடின உழைப்பும் மேலோங்கி விடக்கூடும். உங்களுக்கான வெற்றியை நீங்க தேடிக்கொள்வீர்கள். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மறையுங்க. கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கலை தவிர்க்க முடியும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு நடைமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி கண்டிப்பாக பொங்குங்க. என்ன ஒன்று, காதலில் உள்ளவங்க ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியுங்க. இன்று மாணவர்கள் எதையும் செய்யும் பொழுது யோசித்து செய்ய வேண்டும். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி விடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று இன்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். புனர்பூசம். தொட்ட குறை விட்ட குறை சரி செய்துவிட முடியும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். என்று எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தயவு செய்து மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எது நீச்சல் போட்டு வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். சிரமங்களை தாமதமின்றி சரி செய்து கொள்வீர்கள். நல்லவரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும்.
தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகுங்க. வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்வதில் சங்கடமான சூழ்நிலை இருக்கும். எதையும் நீங்க சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய திறமை வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள் பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள் சாதகமான பலனை கொடுக்கும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். நிதானம் இருந்தால் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று காதல் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். படியுங்கள், புரிந்து கொண்டு படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பணிகள் உங்களுக்கு விரைவாக நடைபெறக்கூடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நிறைவேறாத காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று ஓரளவு பண வரவு சீராக இருக்கக்கூடுங்க. சிரமங்களை ஓரளவு தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். குழப்பத்தை சரி செய்து கொள்ளுங்கள். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெற்றிகளை தேடி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. பேசி எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவர்களின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். என்று சூழ்நிலையை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வது நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் இன்று பொதுவான விஷயங்கள் நீங்க தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை ஒன்று இருந்தால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். நடைபெறும் என்று கண்டிப்பாக நம்புங்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக வளர கொடுங்க. என்ற குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பிரச்சனைகள், குழப்பம் போன்றவை ஏற்பட்டு சரியாகும். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவுகளிடம் எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உழைப்பிற்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சற்று குறைவாக கிடைக்கும். அதனால் பெரிதும் பிரச்சனைகள் இல்லை. பெற்றோர் ஆசிரியர்கள் பாராட்டும் வகையில் மாணவர்கள் நடந்து கொள்வார்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தேர்வில் நன்கு மதிப்பெண்களுடன் வெற்றி வகை சூட முடியும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்குங்க. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பெண்கள் மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். என்று காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்களுக்கு மன பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பின்னொரு நாளில் எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது மிக நல்லது. உறவுகளிடம் நிதானித்து பேச வேண்டும். பணிகளில் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு வளர்ச்சி நிலை சீராக இருக்குங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க.
இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பூரம், நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம், மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படும். வார்த்தைகள் கவனம் இருக்கட்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்வில் இருந்த குறுக்கீடுகளும் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடுங்க. உபரி பண வருமானமும் கிடைக்க கொடுங்க. இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சேமிப்பாக மாற்ற வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அனுகூலமான தீர்வு கண்டிப்பாக வர கொடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். மனசுக்குள் இருந்த பயம் கண்டிப்பாக விலகி செல்லும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு சிந்தனைகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். செலவுகளை திட்டமிடுவது சிறப்பு. அடுத்தொரு நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். அதன்படி எதிலும் ஈடுபடுவது நல்லது. மனதை ஆறுதலாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மன தைரியம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கன்னி ராசினியர்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் மனக்குழப்பம் அடையாதீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். இன்று பெண்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று நீங்க பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக பேச வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். முடிஞ்சளவு பேச்சு குறைத்துக் கொண்டாலே வெற்றி நிச்சயம். அஸ்தம், கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. விவசாய துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. நிம்மதியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இருந்தாலும் காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. எதிலும் பய உணர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சித்திரை, கண்டிப்பாக மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சிலர் உங்களிடம் பரிகாசத்தோடு நடந்து கொள்வார்கள். என்று உங்களுக்கு நட்பு உணர்வு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு விவேகம் உண்டாக கொடுங்க. காரியங்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சிறு வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நினைவுகளால் இன்று நீங்க மூழ்கி காணப்படுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவில் இருக்குங்க. அடுத்தவர் பார்வையில் பணம் அதிகம் செலவு செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீர்கள். முயற்சிகள் மூலம் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். சாதகமான பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து முடித்து மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் பதவிகளும் கிடைக்கப் பெறுங்க. இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களை மட்டும் அமைதி நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். காதல் வெற்றி பெறும் வரை பொறுமையாக இருங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும்.
கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் உழைப்பு கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறும். இன்று நீங்க வேலைகளை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கூர்மையான புத்தி தெரிவு ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுவாதி. மனோதைரியம் கூடிவிடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். முயற்சிகளில் முன்னேறி செல்வீர்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்கள் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். இன்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். வீண் வாக்குவாதங்களிலும் ஈடுபட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் அதிகமாக பேச வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் இருக்குங்க. பண வரவு சராசரி அளவில் இருக்கக்கூடும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கலை இன்று ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். என்ற முக்கிய முடிவில் எடுக்கும்போது கவனம் இருக்கட்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். தொழில் போட்டிகள் கொஞ்சம் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சும் வெளிப்பட கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தொழிலில் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பை கொடுக்க கொடுங்க. பெண்கள் திட்டமிட்ட பணியில் வெற்றி இருக்கும். நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் பட்டும் படாமல் நடந்து கொள்வீர்கள். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை கொள்ளுங்கள். எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து வாதிட வேண்டாம். எதுவும் தெரியாதது போல் இருந்து கொண்டு தெரிந்து கொள்வதே மாணவர்களுக்கு சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய முடிவில் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. அனுஷம். குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். நடப்பதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. சகோதர சகோதரியிடம் இன்று நீங்க பேசி பழகுவீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் கை கூடுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேற்றம் தேடி வர கூடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படக்கூடும். சின்ன சின்ன குழப்பங்கள் வெளிப்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் அபாரமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்லவைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கூடுங்க. நண்பரிடம் பேசி பொழுதை கழிப்பீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வர்கள்.
நண்பர்கள் தேவையான உதவிகளை செய்ய முன் வருவார்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். தொழிலில் கண்டிப்பாக ஏற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அன்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் இனிமையாக இருக்க கொடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக போதும். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். தடைப்பட்ட காரியங்களை இன்று நீங்க சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சாதகமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு சீராக இருக்கக்கூடும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று பெண்கள் திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். உயர்வான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளக்கூடும். புத்தி தெளிவு ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். மாணவருக்கு இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. பணப்புழக்கம் சீராக இருக்கக்கூடும். நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். குடும்பத்தாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. போராடம் என்ற விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வாகனத்தில் இன்று நீங்க மித வேகத்துடன் செயல்பட வேண்டும். உற்சாகமாக இன்று பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. என்று நீங்க எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சிக்கனமாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டமும் இன்று கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றி பெறுவதற்கு எளிமையான சூழல் வெளிப்படக்கூடும். நண்பர்கள் தேவையான உதவிகளை மனம் உவந்து செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பண பரிவர்த்தனை கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்க கொடுங்க. பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடன் இருப்பவருடன் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் இருக்கட்டும். இன்று மகரம் ராசினியர்கள் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் வேண்டாம். கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படிப்பில் மட்டுமே கவனம் இருக்க வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. எளிமையாக இன்று நீங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணி கண்டிப்பாக நிறைவேறும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருவோணம் என்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். என்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. நித்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் கண்டிப்பாக வர கொடுங்க. அவிட்டம் வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறும். நண்பரிடம் பேசி மனம் மகிழ்வர்கள். சிலரது பேச்சை கண்டிப்பாக சங்கடப்படுத்திவிடும், பார்த்து பேசுங்கள். என்று எதையும் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசுங்கள். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சிறிய அளவு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதுகாக்கும். கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. சங்கடம் ஏற்படுத்திய காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அவரிடம் மட்டும் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுய கௌரவத்தை இன்று நீங்க பாதுகாத்திடுவீர்கள். தொழிலில் திட்டமிட்ட வெற்றி கண்டிப்பாக இருக்கும். இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். எதிலும் கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படுங்க. சிக்கனமாக இருந்தால் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கு வரலாற்று நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. காதல் திருமணத்தில் போய் முடியும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வதே மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவருக்கு இன்று உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று மனம் புத்துணர்ச்சி அடைய கொடுங்க. காரியங்களுக்கு கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. சிலர் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். தயவு செய்து அவரிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. இன்று யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். சதயம், நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான விஷயங்களை தள்ளிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கொடுங்க. செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடக்குங்க. திறமைகளால் வெற்றி பெற முடியும். போராட்டாத்தி வாகன யோகம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நெருக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகையில் இருக்கக்கூடும். சுமூகமான சூழலும் வெளிப்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடிஞ்சளவு மற்றவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள், இன்று பணிகளை எல்லாம் மிக விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. வெற்றிக்கான சூழல் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு காட்டுவீர்கள். இன்பம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அவ பெயர் வராத வகையில் நீங்கள் தான் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரம் குறித்து முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பண வரவு கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கூட எச்சரிக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உறங்க முடியாத சூழல் இருக்கும். மிகவும் வேண்டிய வரை பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் விரோதத்தை நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். அரசியல் துறையினரின் மன திருப்தியுடன் இன்று காரியங்களை செய்து முடித்து நல்ல பலனை பெற முடியும்.
அரசாங்கம் தொடர்புடைய வேலைகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். பெண்கள் இன்று மனமாற்றம் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. திருமண முயற்சிகள் கூட பெண்களுக்கு கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தான பாக்கியம் கெட்டுக் கொடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டு பிடியுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் மன திருப்தியுடன் காணப்படுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. கல்வியில் முழு வளர்ச்சி ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொள்ள கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூட்டும். சகோதரர்களால் ஒற்றுமை இன்று ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் அற்புதம் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல நிலையில் வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். சிலரது பேச்சு உங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு லாபமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வாழ்வில் உங்களுக்கு சிந்தனை மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று தெளிவான சிந்தனை எடுப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கூடுதல் பண செலவு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நட்பிடம் கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட்டுடன் இருங்கள். கண்டிப்பாக காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.